கடல் கொள்ளையர்கள்னு சொன்னாலே நமக்கு பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் ஹீரோ பைரட்டாக இருந்தாலும் ரொம்பவே நல்லவராக இருப்பார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பைரட்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே மோசமானவங்க. இந்த கடல் கொள்ளையர்கள் எப்படி ஒரு கப்பலை கொள்ளையடிக்கிறாங்க, கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க கப்பலில் என்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குன்றது பற்றி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகத்தில் பெரிய பெரிய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டுட்டு போக கடலில் போகிற கப்பல் தான் குறைஞ்ச விலையில் கிடைக்கிற சிறந்த வழி. அதனால தான் உலகத்தில் லட்சக்கணக்கான கப்பல்கள் ஒரு நிமிஷமும் கடலில் பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போகிற கப்பல்களை கார்கோ ஷிப்னு சொல்கிறாங்க. இது லட்சக்கணக்கான டன் வெயிட்டுடைய பொருட்களை ஒரே முறையில் கொண்டு போகிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ராட்சச கப்பல்களை இயக்க 20 இருந்து 40 பேர் மட்டுமே போதும். கார்கோ கப்பல்களில் கம்மியான க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறதும் கப்பல்கள் நடுக்கடல்ல இருக்கிறதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான கப்பல்களை தான் கடல் கொள்ளையர்கள் அதிகமாக அட்டாக் பண்ணுறாங்க. இதுலேயும் சோமாலியாவை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் ரொம்பவே ஆபத்தானவங்க. அவங்க கொள்ளையடிக்க துப்பாக்கி, பாம், ராக்கெட் லான்ச்சர்னு நிறைய ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி கப்பலை கொள்ளையடிக்கிறாங்க. இந்த சோமாலியா கடல் கொள்ளையர்கள் கப்பலையே அவங்க நாட்டுக்கு ஹைஜாக் பண்ணி கப்பலை விடுவிக்க கப்பல் ஓனர் கிட்ட இருந்து பணம் கேட்கறதையும் ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இந்த சோமாலியன் கடல் கொள்ளையர்கள் சோமாலியாவுக்கு பக்கத்தில் இருக்க அரபிக் கடல்லையும் சில சமயத்தில் இந்திய பெருங்கடல்லையும் அதிக அளவில் தாக்குதல்களை நடத்துறாங்க. ஆனால் இந்த மாதிரியான கடல் கொள்ளையர்களோட தாக்குதல்கள் கடந்த சில ஆண்டுகளா குறைஞ்சிருந்துச்சு. இப்போ என்னடானா இவங்க தங்களோட வேலையை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 டிசம்பர்ல கூட லீலா நார்த் ஃபால்க்னு சொல்லப்படுற கப்பலை பைரட்ஸ் தாக்கி கைப்பற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. உடனே அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் பக்கத்தில் இருந்த இன்னொரு கப்பல் கிட்ட இதை தெரிவிச்சிருக்காங்க. உடனே இந்தியாவோட நேவி ஷிப் INS சென்னை இந்த கப்பலை காப்பாற்றுறதுக்காக களம் இறங்கியிருக்கு. இந்தியன் பேட்ரோல் ஏர்கிராஃப்டும் அந்த கப்பலை நோக்கி போயிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சோமாலியன் பைரட்ஸ் 6 பேர் அந்த கப்பலில் இருந்து குதிச்சு அவங்க வந்த போட்லேயே தப்பிச்சிருக்காங்க. இந்திய நேவியும் அந்த கப்பலை முழுசா சோதனை பண்ணி எல்லா பைரட்ஸும் போயிட்டாங்கன்னு உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி லீலா நார்த் ஃபால்க் கப்பலுக்கு நல்ல நேரம், யாரும் காயம் அடையலை. ஆனால் நிறைய சமயங்களில் இது இப்படியே இருக்கிறது இல்லை. முன்னாடி எல்லாம் கடல் கொள்ளையர்கள் ஸ்பீட் போட்னு சொல்லப்படுற வேகமாக போகக்கூடிய போட்டில் இருந்து கப்பலை நோக்கி சுடுவாங்க. இந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் கப்பலை தாக்கும்போது கப்பலோட கேப்டன் கப்பலில் இருக்க வாட்டர் கேனனை ஆக்டிவேட் பண்ணி கொள்ளையர்கள் மேலே தண்ணியை பீச்சி அடிப்பார். இந்த வாட்டர் கேனன் கடல் நீரை 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கொள்ளையர்களோட படகை நோக்கி அடிக்கும். இதில் சில சமயத்தில் அந்த கொள்ளையர்களோட படகுகள் உடையவும் இல்லை முழுகவும் வாய்ப்பு இருக்கு. 1க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் அவங்க படகுல வந்தால் கப்பலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்க எல்லா வாட்டர் கேனனையும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் இதையும் தாண்டி கொள்ளையர்கள் கப்பலுக்குள்ள ஏற முயற்சி பண்ணுவாங்க. இது மாதிரி சமயங்களில் கேப்டன் அவர்கிட்ட இருக்க சேஃப்டி கன்னை யூஸ் பண்ணி கொள்ளையர்களை நோக்கி சுடுவார். இந்த மாதிரி தான் 2009 ஏப்ரலில் அலபாமாவில் இருந்து வந்த ஒரு கண்டெய்னர் கப்பலை 3 கடல் கொள்ளையர்கள் சேர்ந்து ஹைஜாக் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த கப்பலோட கேப்டனை கொல்லாமல் இருக்கிறதுக்கு பல கோடி டாலர்ஸை கொடுக்க சொல்லி மிதட்டினாங்க. அப்போ அமெரிக்காவோட நேவி அந்த கடல் கொள்ளையர்களை கொன்று அந்த கப்பலையும் அந்த கப்பலோட கேப்டனையும் காப்பாற்றினாங்க. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அப்புறமா சோமாலியா வழியாக போகிற எல்லா கப்பல்களையும் பாதுகாப்பு அம்சங்களை பல மடங்கு அதிகம் பண்ணியிருக்காங்க. ஓர்னிகான் சி ரேஞ்சர்னு சொல்லப்படுற ஒரு வகையான அட்வான்ஸ் துப்பாக்கியை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆள் இல்லாமலேயே ரிமோட் கண்ட்ரோல் உதவியோட இந்த மாதிரியான கடல் கொள்ளையர்களோட படகுகளை நோக்கி சுடக்கூடியது. இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்ஸும் எடுக்குதாங்க. இருந்தாலும் அப்பப்போ கடல் கொள்ளையர்கள் அவங்க வேலையை காட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு ஃபேக்ட் செக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.